அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026 2ஆம் மாதம் 10ஆம் தேதி. ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதான் இன்று மாணவர்களிடத்தில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வை தரலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். என்ன இந்த காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ட்ரக்ஸ் இதுக்கு முன்னுக்கும் இருந்துச்சு தான். பட் அதனுடைய பரவல் வந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கூடுதலாக காணப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த வியாபாரிகள் அதை யாருக்கிட்ட அதை செல் பண்ணி அவங்க உழைச்சி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கான ஒரு தீர்மானம் இல்லாமல் சின்ன சிறார்கள் கிரேட் 7ல் இருந்து பிள்ளைகளுக்கிட்ட பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸ் மத்தியில் கூட இப்போ ட்ரக்ஸ் வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட பரவி வரதை பார்க்கலுமா இருக்குது. இப்போ இதில் தாக்கம் என்ன? சரி, இதுக்கு முன்னுக்கு இதை எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களால இதை ஐடென்டிஃபை பண்ணலும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக அந்த ட்ரக்ஸ் பாவிக்கிறவங்க வந்துட்டு அதிகமாக பேச மாட்டாங்க. ஒரே மந்தமான நிலையில் ஒரு இடத்துலையே உட்காந்துருப்பாங்க, டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருப்பாங்க. அதே நேரம் வாயை திறந்து பேச மாட்டாங்க. கூடுதலாக சில டைப்ஸான ட்ரக்ஸுகளை வந்துட்டு இந்த உதட்டுக்கு கீழே வச்சுட்டு அப்படியோ இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு மெல்ட் ஆகிட்டு போய் அவங்களோட அந்த அந்த போதையை உணரக்கூடிய டைமாக அது இருக்குது. இங்கே வச்சு கொள்ளுவாங்க மேலுக்கு உதட்டுக்கு, அதாவது அந்த முரசுகள் படக்கூடிய இடங்களில் வந்துக்கிட்டு அதை அந்த ட்ரக்ஸுகளை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகமாக வாயை திறந்து பேச மாட்டாங்க, ஒரே மூலையிலேயே சைலண்டாக இருப்பாங்க. அடுத்தது உடம்புல காயங்கள் இருக்குது. கைகளில் வந்துட்டு ஒரு ஊசி குத்தின அடையாளங்கள் அந்த மாதிரி வந்துக்கிட்டு காணப்படும். ஏன்னு சொன்னால், அந்த ட்ரக்ஸை வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலமாகவும் என்ன செய்யலாம்னு சொன்னால் ட்ரக்ஸை வந்துக்கிட்டு எடுத்துக்கொள்ள இயலுமா இருக்கும். ட்ரக்ஸ் வந்துட்டு வெறும் டெப்லெட் வடிவத்தில் மட்டும் இல்லை, இப்போ டொஃபி லிக்விட் ஃபார்மில் கூட இப்போ ட்ரக்ஸை வந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வந்துட்டு கேம்பஸில் இருக்கிறவங்க முஸ்லீம்கள்கிட்ட வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்தாலும் ஏனைய கலாச்சாரங்களில் ஏனைய மதத்தில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதை பார்த்து இப்போ முஸ்லீம் கலாச்சாரங்களையும் வந்துக்கிட்டு முஸ்லீம் பாய்ஸும் வந்துக்கிட்டு அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு பழகி இருக்கிறாங்க. அது வந்துக்கிட்டு எதிர்காலத்தில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும். நான் இங்கே வந்துட்டு மதம் சார்பாக நான் பேசுவேன்ல, பொதுவாக மாணவர்கள் என்ற அடிப்படையில் நான் இந்த இடத்துல இதை கட்டாயம் சொல்லியாகணும். ஏண்டா இதனுடைய பாரதூரம் மிகவும் மோசமான ஒன்று. ஏன்னு சொன்னால், எதிர்காலங்கள் வந்துட்டு அவங்களோட மூளையில் வந்துக்கிட்டு பாதிப்பு ஏற்படும். ஏன்னு சொன்னால், இவங்க இதிலேயே பழகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 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 கோலை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி அவங்களால பயணிக்க இல்லாமல் இருக்கும். ஒரு சொற்ப நேரத்து இன்பத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணி அதை அவங்க அடைஞ்சு விட்ருவாங்க. அப்போ இதனால் அவங்களோட ஃபெமிலியை ரன் பண்ணுறதுக்கான தேவை இருக்காது. நான் நேற்றும் ஒரு சம்பவம்னு சொல்லி பதிவாயிருக்கு. கொழும்புல 34 வயது மிக்க ஒரு தந்தை வந்துட்டு தன்னை 5 வயது பிள்ளையை வந்துட்டு அடித்து துன்புறுத்தியிருக்கிறார். அதை வீடியோ வேறு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அவங்களோட மனைவியும் கூட சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அது அவங்களோட குடும்ப தகராறு காரணமாக அது ஏற்பட்டிருக்கு. நான் இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் வந்துக்கிட்டு ஒரு போதைக்கு அடிமையான ஒருவராகவும் அதில் ஐடென்டிஃபை பண்ணப்படுறார். ஸோ இப்படி இவங்க சின்ன வயசுலேயே பழகி இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு முன்மாதிரியான இளைஞர் சமூகத்தை வந்துக்கிட்டு அந்த சமூகம் இழந்துடும். அந்த 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 ஆரம்ப கட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு உற்சாகமான ஒரு மாணவ சமூகத்தை விட்டுட்டேன்னு சொன்னால், எதிர்காலம் வந்துக்கிட்டு படுபயங்கரமான பாதாளத்துக்கு போகக்கூடிய சூழலை வந்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட சமூகங்கள், எங்களுடைய ஊரும் தான், பல்வேறுபட்ட ஊரும் தான், இதில் வந்துட்டு அதிகமாக தாக்கத்துக்குள்ளானவங்களாக காணப்படுறாங்க. இதை வந்துக்கிட்டு கட்டாயமாக அவங்களுடைய தந்தை, அதே போல் சகோதரர்மார், அதே மாதிரி நண்பர்களும் கூட வந்துட்டு இதை கட்டாயமாக கண்டு இதை ஐடென்டிஃபை பண்ணி இதில் இருந்து அவங்கள விடுவிக்க செய்யணும். ஏன்னு சொன்னால், அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு நட்பு ரீதியாகவோ அல்லது வந்துக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு மனநிலை காரணமாக இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் இதிலேருந்து வெளியே வாரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், அதாவது மெயினாக தந்தை, சகோதரர்கள் இதை நிச்சயமாக அவதானிக்கணும். இதன் மூலமாக பல மாணவர்களுடைய படிப்பு, அதே போல் இன்னொரு செயற்பாடுகள், அவங்கள்ட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்ஸை நீங்கள் கண்டு அவங்களுக்கு அதுக்கு
அதுக்கு பின்னால் வந்துக்கிட்டு அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இப்போ கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கள கிரிக்கெட், அதே போல் வந்துட்டு என்ன என்ன எதாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸ்விம்மிங், என்ன ட்ராவிங்ஸ், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு கலை செயற்பாடுகளில் ஆர்வம் இருந்தாலும் அது பக்கமாக நீங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அதுக்கான உதவிகளை செய்யுங்க. இது மூலமாகத்தான் மாணவர்களை ட்ரக்ஸில் இருந்து விடுவிக்கணும். ஏண்டா இது வந்துக்கிட்டு உடல் ரீதியான புற்றுநோய் தாக்கம், மூளை மந்தமாதல், அதே போல் வந்துக்கிட்டு நுரையீரல் பிரச்சனை. ஏண்டா ஒரு ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆனவர் எப்படியும் சிகரெட் பாவன் எடுப்பாங்க. மிக மோசமான ட்ரக்ஸாக தான் மெத்தம்ஃபெட்டமைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஸ்ன்னு நாங்கள் சொல்லுவேன். அது வந்துட்டு உடனடியாக அவரை மரணிக்க செய்கிறதுக்குரிய வாய்ப்புகளை உடம்புல அது ஏற்படுத்திடும். இது நிச்சயமாக அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. நான் ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்ற வகையில் நான் இதை பற்றி நான் முன்கூட்டியே ஒரு வீடியோ நான் யூடியூப்பில் போட்டிருப்பேன். விலாவரியாக அதில் நான் சொல்லி போட்டிருப்பேன். அதே மாதிரி தற்கால சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் இந்த ட்ரக்ஸ் மூலமாக எவ்வாறான பிரச்சனைக்குள்ளே உள்ளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் நான் வீடியோஸ் கொஞ்சம் போட்டிருப்பேன். இப்போ ஒரு கிழமைக்குள்ளே வந்துக்கிட்டு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது வந்துச்சு, அதிகமாக பாவனையில் இருக்கிறது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம். உங்களோட குடும்பத்தில் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக அவங்கள கண்டு அவங்கள வழி நடத்தி முன்மாதிரி மிக்க சமூகமாக உங்களுடைய பிள்ளைகளையும் நண்பர்களையும் நீங்கள் மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று நான் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.